Hello friends, welcome to my channel இயற்கை இன்ஃபோவர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேப்லூவில் அனோட்டேஷன்ஸ் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அனோட்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் அனோட்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்க் டைப், இன்னொன்று பாயிண்ட், இன்னொன்று ஏரியா. ஓகேங்களா? ஸோ இந்த 3 எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு சார்ட்டில் ட்ரெண்ட் லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்ராப் லைன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனோட்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்துலாம். நான் இப்போ ஒரு சார்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூஸ் எது, ஓகேங்களா, லோவஸ்ட் வேல்யூஸ் எது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீஸ்ட் லோவஸ்ட் வேல்யூ எது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு இங்கே இந்த சார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி அதோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அனோட்டேஷனை கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லீஸ்ட் மைனஸில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ ப்ராஃபிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ அனோட்டேட் அண்டு மார்க். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனோட்டேஷன்ஸு. ஓகேங்களா? நம்ம இங்கே என்ன எடிட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணலாம், சிகோ யூஐ சம்திங் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒயிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, சாரி பிளாக் கலரே கொடுத்துக்கிறேன். ஸோ இது அலைன்மெண்ட் சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஓகேங்களா இந்த பர்டிகுலர் டேட்டா பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் வேல்யூவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மைனஸ் வேல்யூவாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அனோட்டேஷன்ஸ் மூலிமா நம்ம ஒரு இன்சைட்ஸ் மாதிரி நம்ம காமிக்கலாம். இந்த அனோட்டேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதனால் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து நம்ம அதாவது பார்த்திங்கன்னா கீழே போயிருக்கு, ஸோ மைனஸ் ப்ராஃபிட்டில் போயிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் எடிட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட இன்சைட்ஸை வந்து நீங்கள் இங்கே எழுதலாம். ரீசன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்படி கொடுத்துட்டு நீங்கள் இங்கே டெக்ஸ்ட்டு இதோட நீங்கள் டைப் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத உங்களால் இங்கே டைப் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டைப் பண்ணிவிட்டு உங்களால் இதை நீங்கள் இது மாதிரி அலைன் பண்ணி வச்சிடலாம். எங்கே வேணுமோ நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க் அப்படின்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா வேல்யூவை வந்து மார்க் பண்ணி ஓகேங்களா அதோட இன்சைட்ஸை வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் காமிக்கிறது தான் வந்து மார்க் அனோட்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஷேடிங் எவ்வளோ வேணும், ஓகேங்களா, ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? க்ரீன் கலர், சாரி ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது நெகட்டிவில் இருக்கிறதுனால ரெட் கலர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்டர் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த பார்டர் கொடுத்துக்கலாம். எது மாதிரி பார்டர் வேணுமோ அந்த பார்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்னர் ஸ்கொயர் எது மாதிரி வேணும், ரவுண்டட் வேணால் ரவுண்டட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மோர் ரவுண்டட்னா இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரி ரவுண்டட் அப்படின்னா இது மாதிரி. ஸோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அதோட இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், ரவுண்டட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ரவுண்டட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ லைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைன் எண்ட்ஸ் வந்து எனக்கு எப்படி வேணும். ஸோ இந்த லைன் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் லைன். ஓகேங்களா? இது என்ன லைன், இந்த லைனுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், என்ன ஏரோ கொடுக்கலாம் அப்படி மாதிரி அது அந்த ஆப்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம செகண்ட் லைனுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கொஞ்சம் டார்க்காக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டார்க் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைனுக்கு வந்து நன் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், ஏரோ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஏரோ. ஸோ எண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு எது மாதிரி சைஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்கள். அந்த எண்ட் அப்படின்னா அந்த ஹெட்டோட எண்ட் இங்கே பாருங்கள். அந்த ஹெட் வந்து பார்த்திங்களா இன்க்ரீஸ் ஆகுது, அதோட ஹெட்டோட எண்டு எப்படியும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏரோ அப்படின்னு இருக்குது. இது மாதிரி ஓப்பன் ஏரோவும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டாட்டும் கொடுத்துக்கலாம். இது மாதிரி டாட்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ இது மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு அனோட்டேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் லெஃப்ட் எலிமெண்ட் போயிடுச்சு, நான் சென்ட்ரல் எலிமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஃபார்மேட்டிங் வந்து நான் சேஞ்ச் பண்ணி கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சைனு. ஓகேங்களா? ரெட் சைன் ஏன்னா மைனஸ் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம இந்த அனோட்டேஷன்ஸ் மூலிமா காமிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மார்க் அனோட்டேஷன், ஒரு பர்டிகுலர் மார்க் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபைன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அனோட்டேஷன். ஓகேங்களா? பாயிண்ட் அனோட்டேஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்குறது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ 50K இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 40Kயில் நான் ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அனோட்டேஷன் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா சம் ஆஃப் ப்ராஃபிட் மட்டும் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? இதில் டைமென்ஷன் இதெல்லாம் வருது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இப்போ நம்ம 40Kக்கு நேராக வந்து ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி அதோட ப்ராஃபிட் எதை கொடுத்துருக்குறோம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா 40,280 அப்படிங்கிறது இங்கே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட்டோட வேல்யூ.
ஓகேங்களா ரேண்டம் வேல்யூ இங்கே நம்ம எங்கே செலக்ட் பண்ணியிருக்கோமோ இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அனடேட் கொடுத்தனாலுமே என்னுடைய அதோட வேல்யூ என்னன்றது எனக்கு காமிக்குங்க பாருங்கள் 30,104 ஓகேங்களா 30K இருக்குது 30,104 அப்படின்னு வந்துருக்கு ஓகேங்களா ஸோ இது மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம கொடுக்குற அந்த அனோட்டேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அனோட்டேஷன்ஸ் ஓகேங்களா இது நீங்கள் ஒரு டேட்டா பாயிண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லைனா இந்த மார்க் லைன்ஸில் நீங்கள் வச்சு கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது மாதிரி உங்களுடைய லாஜிக் தகுந்த மாதிரி உங்களுக்கு எங்கே வேணுமோ அது மாதிரி நீங்கள் ஒரு இடத்த வந்து பாயிண்ட் பண்ணி அதோட இதை கொடுத்துக்கலாம் ஸோ ஃபார்மேட்டிங் வைஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இதுக்கு நம்ம என்ன ஃபார்மேட்டிங் பண்ணுமோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே இருக்கும் ஸோ நீங்கள் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அனோட்டேஷன் இந்த பாயிண்ட் அனோட்டேஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு இங்கேயும் மாற்றலாம் அங்கே பார்த்திங்கன்னா டைனமிக்காக மாறும் பார்த்தீங்களா எனக்கு இல்லைனா இங்கே மாற்றுங்க அப்படின்னா அதோட பாயிண்ட்டோட வேல்யூ எவ்வளோ 20,000 இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன்னு வச்சுங்களேன் ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னா 9,628 வரும் ஸோ நம்ம எந்த இடத்துல அந்த வேல்யூ வந்து பாயிண்ட் பண்ணுறோமோ அதோட வேல்யூ எக்ஸாக்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே டைனமிக்காகவே சேஞ்ச் பண்ணி காமிக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அனோட்டேஷன் ஓகே ஃபைன் நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அனோட்டேஷன் ஓகேங்களா ஸோ ஏரியா அனோட்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் திங்ஸை வந்து நான் இப்போ மார்க் பண்ணி காமிப்பேன் ஓகேங்களா இங்கே வந்து நம்மளுக்கு லோயஸ்ட் வேல்யூ இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே லோயஸ்ட் வேல்யூ இருக்குன்னு வச்சுங்களேன் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணுறேன் அனோட்டேஷன் வரேன் ஏரியா ஓகேங்களா ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் இன்செட்லேயே கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் போட்டுக்கலாம் ஓகேங்களா சப் கேட்டகரி லோ வேல்யூஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன் ஓகேங்களா லோ வேல்யூஸ்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அனோட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆகும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எதெல்லாம் வந்து நம்மளுக்கு லோவஸ்ட் வேல்யூ இருக்குது அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி பாயிண்ட் அவுட் ஏரியா வைஸாக நம்ம செலக்ட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா ஒரு நிமிஷம் ஓகே ஃபைன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன் ரைட் கிளிக் எடிட் கொடுத்துட்டு இதோட கண்டென்ட் சைஸை பெருசு பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒரு 18 வச்சுக்கிறேன் போல்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இது மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம் ஓகேங்களா 18 ரொம்ப பெருசாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் ஒரு 15 வச்சுக்கிறேன் ஓகேங்களா 15 ஓகே ஃபைன் ஸோ நான் இதோட ஷேடிங் வந்து என்ன பண்ணுறேன் நன் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஷேடிங் வந்து நன் கொடுத்துட்டு நான் என்ன பார்டர் லைன் மட்டும் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும் எனக்கு ஓகே ஓகே பார்டர் லைன் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்ன சப் கேட்டகரி லோ வேல்யூஸ் ஒன்று கொடுத்து லோ வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறேன் ஒரு ஏரியா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பர்டிகுலராக நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அனோட்டேஷன் ஓகேங்களா ஸோ இந்த மூணு அனோட்டேஷனுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சார்ட் க்ரியேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்ஸ் ஓகே ப்ராஃபிட் சேல்ஸ் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறேன் ஒரு ப்ராடக்ட் நேம் எடுத்துங்க போடுறேன் சாரி இது வந்து இது அதிகமாக இருக்குது ஒரு சப் கேட்டகரி எடுத்து போடுறேன்னு வச்சுங்க ஓகே ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா ஸோ நான் ஒரு பர்டிகுலர் இது பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா ட்ரெண்ட் லைன்ஸ் அப்படின்ட்டு ஷோ ட்ரெண்ட் லைன் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணதுமே என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஆர் ஸ்கொயர் பி வேல்யூ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஆர் ஸ்கொயர்னா என்ன பி வேல்யூஸ் இது எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுது இதோட இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் பின்னாடி ஸோ இது ஒரு ஜென்ரலாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு ஓகேங்களா இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா ஸோ இதோட ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 0.860 சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5950.52 அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஃபைன் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஈச் பாயிண்டில் நான் எங்கே வந்து செலக்ட் பண்ணாலும் எனக்கு அந்த பர்டிகுலரோட அந்த ட்ரெண்ட் லைனோட வேல்யூஸ் ப்ளஸ் எல்லாமே எனக்கு இங்கே காமிக்கும் பாருங்கள் ஓகேங்களா காமிக்குதுங்களா இப்போ நான் எங்கே கிளிக் பண்ணாலும் பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காக எனக்கு வந்து காமிக்குது ஸோ இதோட ப்ராஃபிட் வேல்யூ பார்த்திங்கன்னா 0 ஸ்டார் கொடுத்துட்டு சில வேல்யூஸ் நம்மளுக்கு காமிக்குது ஓகேங்களா ஸோ இது மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம மேனுவலாகவும் இது மாதிரி கிளிக் பண்ணி அதோட வேல்யூஸ் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் ஸ்டாட்டிக்காக இருக்கிறது இல்லாமல் டைனமிக்காகவும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராப் லைன்ஸ் ஓகேங்களா ஸோ ட்ராப் லைன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் இப்போ நான் ஒரு ட்ராப் லைன் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சிங்களேன் ஸோ
இது 30Kக்கும் 200Kக்கும் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 30Kக்கும் 2 lakhsக்கும் சென்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 2 lakhsல இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30Kலையும் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 200Kலையும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி கனெக்டிங் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம பார்க்குறது ட்ராப் லைன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணால் மட்டும் எனக்கு ஷோ பண்ணணும்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இதோட எடிட் கொடுக்குறேன். எடிட் எடிட் கொடுத்துட்டு ட்ராப் லைன்ஸில் போய் எடிட் ட்ராப் லைன்ஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே எனக்கு காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்கு, இந்த லைன்ஸ் ப்ளஸ் இந்த லைனு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒன்லி வென் செலக்டட் அப்போ மட்டும் தான். இப்போ நான் ஆல்வேஸ் கொடுத்தேன் அப்படின்னு வச்சிங்களேன், எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்துக்குமே எனக்கு இது மாதிரி ஒரு லைன் வந்துடும். ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு லைன் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக் கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூஸும் நம்மளுக்கு வந்து பாப் அவுட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்ட்டு. ஓகேங்களா. இப்போ இது நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர்லேப் ஆகிருக்கு டெக்ஸ்ட் எல்லாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வேல்யூஸ் எடுத்து போகிறேன். ஷிப் மோட் அப்படின்னு போகிறேன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேங்களா. ஷிப் மோட் எடுத்து போகிறேன். இப்போ இந்த ட்ராப் லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1,35,000லேருந்து நம்மளுக்கு இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 1,64,000லேருந்து நம்ம இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி ஈஸியாக பார்த்துக்க முடியும், எவ்வளோ வேல்யூஸ் எங்கே வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ட்ராப் லைன்ஸ். ஓகேங்களா.